எல்லா மக்களுக்கும் ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் தானா முன் எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு இதே நம்ம இது கேஸ் நடத்தினதே இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இதே போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. இது வரைக்கும் மரண தண்டனை வழங்குறது இப்ப குறைந்திருக்கு. ஆனா உங்க தந்தை மற்றும் சகோதரர் மரண வழக்குல இரட்டை ஆயுள் இது மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கல, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை ப்ராப்பரா இந்த வழக்கை சுமோட்டோவா எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றது சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும். மேடம், இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்டவர் மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துல நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்க கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இருக்க போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீதியை பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை தருவாங்க. இது இன்னொரு குடும்பத்துக்கு நடக்காத அளவுக்கு இருக்குங்கிறது நாங்க நம்புறோம். மேடம், எப்படியா இருந்தாலும் இந்த வழக்கு 6 வருடங்களாக நீங்களும் இந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கீங்க. உங்க மனநிலை எப்படி? இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்கு நம்புறோம். தீர்ப்புல அஜித் குமார் வழக்கே சொல்லியிருக்காரு. கடைசி அவருக்கு ஜெயராஜ் பிடிங்க சேர்ந்தாங்க, அஜித் குமார் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன பாக்குறீங்க? அதுக்கப்புறம் தொடர்ச்சியான காவல் சித்திரவதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவங்க நீதிபதி அவங்க கோட் பண்ணும்போது இனிமேலும் இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு கோட் பண்ணி திருப்பியும் சொல்லியிருக்காங்க. நடக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நல்லா படித்தவர்கள் வேலையே பயிர மேய்ச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. நீதிபதி எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்க நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம். அதுக்கான நீதி எங்களுக்கு நீதித்துறைக்கு ரொம்ப இழப்பீடு போதுமானதா சார். போச்சு சார். எப்படி என் உயிர் எனக்கு என்ன இருந்தாலும் வரப்போறது இல்லை. நாம நினைக்கிறதே இன்னொரு குடும்பம் எங்களை போல வரக்கூடாது. ஒரு சாதாரண மக்களுக்கு இதே போல இன்னொரு துன்பம் வரக்கூடாது.